ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு பிரசாதம் தாங்க, அரிசி பருப்பு பாயசம். ஆடி மாதத்தில் எந்த டைமில் வேணாலும் இந்த மாதம் முழுக்க சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் செய்யக்கூடிய பாயசம் அரிசி பருப்பு பாயசம் தாங்க. இதுக்கு முன்னாடியே 2 பிரசாத ரெசிபி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அரிசி பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் பச்சரிசி 1/2 hour ஊற வச்சுட்டு அந்த அளவுக்கு தேங்காவும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கருகாமல் நல்லா செவந்து அந்த ஸ்மெல் நல்லா வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். கலர் எப்படி நல்லா அப்படியே எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். பச்சை பயிறு வேணாலும் எடுத்துக்கலாம், அதுன்னா கொஞ்சம் கழுகிட்டு போடணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா செவரணும். நல்லா வறுத்து விட்டுட்டு கலர் நல்லா மாறிட்டே வருது பாருங்கள். நம்ம பிரசாத ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சரிசி பாசிப்பருப்பு தான் பேஸாக இருக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ஊற வச்ச பச்சரிசியும் அதிலையே போட்டுக்கிறோம், தேங்காயும் அதிலையே போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். ஒரு 2 ஏலக்காயும் அதோட சேர்த்து போட்டுருங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இதை இந்த பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிறோம். பாயசங்கிறதுனால தண்ணியாக இருக்கணுங்கிறதுனால ஒரு 5 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியாக கரைச்சி வச்சுருந்த விழுதை எடுத்து அப்படியே போட்டுடுறோம். மாவை எடுத்து அப்படியே போட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நல்ல ஏலக்காய் வாசம், அரிசி வாசம், பருப்பு வாசம், தேங்காய் வாசம் சூப்பராக வரும். கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லிலேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலர் நல்லா மாறி வருது, திக்காகிட்டே வருது பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டால் கூட ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு இருக்கும். நல்லா கொதித்து கிளாஸ் ஆட்டம் வர வரைக்கும் வைக்கணும். அந்த நடுவுலெல்லாம் கொதிக்கிறப்ப கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். இதில் கல் மண் தூசி எதுவும் இருக்காதுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரைச்சி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டுக்கிறோம். 2 கிளாஸ் சர்க்கரை போடலாம், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இது திகட்டாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா. அதனால் 1 கிளாஸ் எனக்கு போதுமான அளவு போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சூடோடு இருக்கிறப்ப பாலை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஆற வைக்கணும். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு பாதி ஆறுனதுக்கப்புறம் இந்த பாலை ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்போ எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவையான அளவு முந்திரியை போட்டு நல்லா செவர வதக்கிக்கணும். இந்த பாயசத்துக்கு பால் 1 டம்ளருக்கு 2 டம்ளராகவே ஊற்றலாம். ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிட்டா கரெக்டாக நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கும். சூடோடு ஊற்றிட்டா திருப்பி திக்காகிட்டே இருக்கும், திருப்பி ஊற்றுற மாதிரி இருக்கும். பாதி திட்டாக வர வரைக்கும் கரெக்டாக அந்த பொரிச்சு வச்ச முந்திரியை இப்போ போட்டுக்கிறோம். பால் 1 கிளாஸ் பாதி ஆறிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் பாதி கிளாஸ் விட்டுட்டா கரெக்டாக நமக்கு பிரசாதத்துக்கு தேவையான பாயசம் நமக்கு ரெடி ஆகிட்டு பாயசம் நம்மளுக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நல்ல சத்துள்ள பாயசத்தை செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுடைய பிரசாதம் ரெடி ஆகிட்டுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பிரசாதத்தில் பார்க்கலாங்க.